அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் 17/7/2024 16/8/2024 வரலும் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்து இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், வக்கரகதியில் இருக்கார். இந்த மாதம் மொத்தம் பார்த்தாலேயானால் வக்கரகதியில் சனி பகவான் இருக்கார். ஆனால் ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் சதய நட்சத்திரத்தில் வக்கரமாறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது விசேஷம். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறது அதீத விசேஷம். உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு அரசல் பரசல் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அது வெளியில் அந்த அளவுக்கு வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். அபரிமிதமான முயற்சியை எடுப்பார். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக இளைய சகோதரர்களோட சிறு மனக்கசப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை பிராப்தி ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது குருமங்கள யோகம் ஏற்படுத்துறது பெரிய ஏற்றம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறதும் 8ஆம் அதிபதி இருக்கிறதும் 5, 6, 7 அதிபதிகள் இருக்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். சமசப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையும். போட்டித் தேர்வுகளில் சிறு பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 9, 10 அதிபதிகளும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தர்மத்தில் அதாவது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் அதாவது 17/7/2024 16/8/2024 வரலும் உண்டான நாட்கள் குரோதி வருஷம் ஆடி மாதம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஹெச்ஆராக இருக்கிறவங்க, அதாவது ஹெச்ஆராக இருக்கிறவங்க, அட்மினுடைய இன்சார்ஜாக இருக்கிறவங்க, ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், அதை தவிர சைக்கிள் ஸ்கூட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கும். மின்சார உபகரணங்கள் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது 7ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசு அதாவது இந்த நியாயாலயம், அதாவது ஜட்ஜு, கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாக இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால அது ஒரு பெரிய ஏற்றம். உடல் நலத்தில் சீரான ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம். முயற்சிகள் எல்லாமே அபரிமிதமான திங்கிங் இருக்கும். எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 5, 6, 7 இந்த 3 நாட்களில் வருது. இந்த நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் நிச்சயமாக அதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் விளைவான பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சனீஸ்வரன் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். 2ஆம் வீட்டு சனி அப்படிலாம் அந்த இன்னும் அந்த மனப்பிலேருந்து வெளியில் வந்துருக்கு. அதெல்லாம்
சனீஸ்வரர் ஒண்டி தான் கொடுக்க முடியும். அதனால தான் வேறு யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. சனீஸ்வரனுடைய ஒரு ஸ்டெபிலிட்டி உட்காந்து ஃபோர்ஸபுளாக பண்ணினா தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளோ சுலபமாக ஒரு இடத்து வேலை செய்கிறது நடக்காது இப்படியே ஓட்டிடுவோம். அந்த குத்துற குத்தில் பயமுறுத்துறதுல இதில் பிரச்சனைகள் உண்டாட்டினா தான் நம்மளால் எது பண்ண முடியும்னு நம்ம வாங்கின வரோம். அது இயற்கையாகவே புரியுங்களா? அதனால் சனீஸ்வரன் தயவு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உழைக்கிற ஜென்மங்கள் உழைச்சாதான் நமக்கு வாழ்க்கையில் மேலே வர முடியுன்ற ஒரு அபிமானத்தை கொடுத்துருக்காரு. அவரே உழைக்கிறவரே உட்காந்துட்டாருன்னா முதலாளி ஒன்றும் பண்ண முடியாது. படத்தை வச்சு நாக்க வைக்க வேண்டியதுதான். அதனால் அந்த உழைப்புக்கு எவ்வளோ பெரிய முதலாளிகள் நாடுகளில் போய் இத்தனை உழைப்புக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் நம்ம நாட்டிலேருந்து தான் போகிறாங்க அதிகம். மற்ற நாடுலாம் இருக்குது, நம்ம நாட்டில் அதிகபட்சம் நம்ம நாடு தான். மூளைச்சால் இங்கே போய் உழைச்சி அவங்களுக்காக கொடுக்குறாங்க. மற்றவங்களாம் உழைப்பாங்க தவிர அது எப்படி பண்ணால் உழைச்சி எப்படி பண்ணால் வரணுன்ற டெக்னிக்கல் நமக்கு தான் தெரியும். ஆனால் இங்கேருந்து அந்த ஆட்கள் அதிகம். எது இருந்தாலும் சரி தான். ஸோ எதுக்கு சொல்கிறேன் கேட்டேன்னா, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறது, அனுபவிக்கிறது, சிம்பிளோ நல்லதோ பட்டதோ ஏதோ தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் அனுபவிக்கிறது எல்லாம் இருக்குது. போதும் இந்த அளவுக்கு. இப்படி ஒரு திருப்தியான வாழ்க்கை மகரத்துக்கு வந்து கொடுப்பான். காரணம் இல்லாமல் இல்லை. அவன் திருப்தி அடைஞ்சால் தான் மற்றவனை திருப்திப்படுத்த முடியும். தானாக திருப்தி அடையலன்னு மற்ற திருப்திப்படியுமோ முடியாது. அதனால சனீஸ்வரனுக்கு இப்படி ஒரு அமைப்பு. இவங்களுக்கு எண்ணத்தை பயமுறுத்தினா, ஐயோ நல்லா இருக்குது, இதுக்கு மேலே வேண்டாம், ஐயோ இது போதும், ஐயோ பிரச்சனைனா எங்களுக்கு இது திருப்தி, இது மேலே எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுத்துருவான். அதனால தான் சனீஸ்வரர் மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சனி 2ஆம் வீட்டில் உட்காந்துட்டு ராகு துணையை கொடுத்து இந்த வாட்டி அதிகமாக கொடுப்பான். வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 நீங்கள் தான் போய் பெரிய லெவலில் ஸ்தாபனங்களில் ஆன் பிகாஃப் ஆஃப் இந்தியாவுக்கு தான் ஆரம்பிக்க போகிறீங்க. இந்தியா நாட்டினுடைய சம்பந்தத்தை பாரத நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தான் பெரிய லெவலில் ஸ்தாபனம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இண்டஸ்ட்ரி நூண்டாக இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி இங்கேயே பெருகி பால்மணி ஆகி 4 வச்சு பெரிய லெவலில் கொண்டு போயிடுவீங்க. கொண்டு போய் வெளிநாட்டில் வர கூட்டு போய் அங்கே ஒரு ஜாயின் வச்ச மாதிரி பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில். நான் எப்படி சாமி ஒரு வேலைக்காரன் பெரிய கம்பெனியில் முதலாளி ஆகினான், அவனுடைய அவார்ட் கொடுத்து பெரிய போஸ்ட்டில் வச்சு அங்கேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சு கையிலே கண்ட்ரோல் பண்ணி பேனல் ஒரு இண்டஸ்ட்ரியை கொடுத்து ரன் பண்ண சொல்லி நாளைக்கு அவனே ஒரு பார்ட்னராக இருக்குது. இந்த கம்பெனி எத்தனை பேர் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பெரிய லெவல் ஆகக்கூடிய அளவுக்கு தான் வந்திருக்கு. அது எப்படி மெத்தடு என்ன விதமாக இருக்குன்றது அது தெரியாது எனக்கு, ஆனால் பெரிய ஆகிடுங்க. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரியர் உங்களுக்கு முக்கியமான ஆள். கும்பத்துக்கு சுக்கராச்சாரியர் பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி. அவரே பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிகாரி. சரி, மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி. அவரே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிகாரி. இப்படி ஒரு நல்ல ஒரு சுக்கிரனுடைய பார்க்கும்போது ராகுனுடைய பாறை முக்கியமாக குரு மேலேயும் செவ்வாய் மேலே வேறுது. உங்களுடைய மகரத்துக்கு பூர்வப்படி சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்கிரனும் சரி குருவும் செவ்வாய் உட்காந்து யோகத்தை கொடுக்குறோம். பாக்கியம் சொல்லக்கூடிய மகரத்து பாக்கியம் சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் கேது உட்கார்ந்துட்டு இருப்பார். குரு இந்த சம்பந்தப்பட்ட குருவனுடைய பாறை தோஷத்தை போக்கிடுறது. கேது போய் 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் கூட தோஷம் போயிடுறது. ஆக மட்டும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மூளைக்கே எட்டாதோ, மூளை செலவு பண்ணி உங்களை முட்டாளாக்கிறாங்களோ அதில் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. உங்களை அறிவு பிரகாசிக்கும். அதனால சொன்னால் நீங்கள் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆவீங்கன்னு சொன்ன காரணம் இதுதான். இதெல்லாம் ஒன்று முட்டுக்கட்டை போட்டதோ அதெல்லாம் வந்து உடச்சி எறிஞ்சு பிரேக் த்ரூ பண்ணி எல்லாத்தையும் பெரிய லெவலில் ஆக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஃபுல்லாக வந்திருக்கு. எதுக்கு நான் இது ஒரு குடும்பத்தில் தள்ளக்கூடிய விஷயத்தில் குடும்பத்தில் செல்வாக்கோடு இருக்குவீங்க. மகரத்துக்கு சம்மந்தப்பட்ட இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் என்னென்னா தை பிறந்தால் வழி பிறக்க சொல்கிறான். அந்த மாதிரி தை மாதம் சம்மந்தப்பட்ட மகரத்தில் பிறந்தீங்கனால ஆடி மாதம் என்னென்னா கடத்தரமாக இருக்குது. ஆடி ஒன்று பொண்டாட்டி நன்னா உழைக்கணும், இல்லை புருஷங்காரம் சாமர்த்தியமாக இருக்கணும். 2 பேரும் மக்கா இருந்தால் என்ன பண்ண முடியாது. ஆனால் ஒருத்தர் சுதாரிக்கணும். இல்லை இன்னுமே சுதாரிக்கிறது இந்த மாதத்துலேருந்து அந்த ஆடி மாதம் சொல்லக்கூடிய சந்திரன் வீடு தான், கடகம் தான் சுதாரித்து உங்களை
வீட்டுக்காரரும் பெரிய ஆள் காமிக்கிற அளவுக்கு பெரிய அளவு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. இவங்க புதுசுமாக புரிஞ்சுமே நினைக்கிறேன். இப்படியே வெறும் மண்பாண்டி கண்டு கோயம் பண்ணி துருண்டு பண்ணி சம்பாதிச்சு எல்லாம் சக்கரை சுற்றிட்டு போய் வேறு மாதிரி டிசைன் பண்ணி அழகாக பார்ட்ஸ்லாம் பண்ணி அது ஷோரூம் வச்சு இதெல்லாமோ பண்ணி அதுக்கு கலப்படம் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டீலு அது ஸ்டீலு இது ஸ்டீலு என்னெல்லாம் பேரில் சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பாரு. அது ஆர்ட்டு அதில் பொம்மையெல்லாம் வரைஞ்சி நேற்று தவறு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்து உங்களை தூக்கி விட்டு ஒரு சின்ன ஒரு கோயவன்லேருந்து பெரிய லெவல் ஆக்கிற அளவுக்கு பண்ண இந்த மாதத்தை பண்ணிவிடும். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுத்து தூக்கி விட்டது ஒரு கடத்தரம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சொல்லி வேறு என்ன இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க? கடன் தன்னம்பிக்கை இது வரைக்கும் வரவே வராது. தன்னம்பிக்கை கொடுத்து பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆக்கிடுவீங்க. அது பாரத பூமி மட்டும் இல்லை, உலக அளவு போயிடும். உங்களோட பெருமையை போயிடும். நானும் உலகத்தில் பெரிய ஆள் அப்படி சொல்கிற இடத்த மகரத்தில் உங்களை கொண்டு வச்சிடும்.